கந்த சஷ்டியில் குறைகள் அனைத்தும் தீர்ப்பான் குன்னக்குடி முருகன். மயில் வடிவில் மலை, மலையே மயிலென திகழும் குன்றக்குடி. தற்போது இந்த ஊர் குன்றக்குடி என்றும் மக்களால் குன்னக்குடி எனவும் வழங்கப்பெறும் இத்திருத்தலம் முன்னொரு காலத்தில் அரசவனம், மயூரகிரி, சிகண்டிமலை என்றும் அழைக்கப்பட்டது. 6 முகமும் 12 திருக்கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் அற்புதமாக அருள்பாலிக்கிறார். இங்குள்ள முருகப்பெருமானை மயிலை கந்தன், செட்டி முருகன், குன்றை முருகன் என பல திருநாமங்களுடன் திகழ்கிறார். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த குன்னக்குடி முருகன் கோவிலின் வரலாறு, சிறப்புகள் பற்றி நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். நான் உங்கள் கார்த்திகேயன். வாங்க பார்க்கலாம். குன்றக்குடி முருகன் திருக்கோவில் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி என்னும் ஊரின் மலையின் உச்சியில் சண்முகநாதர் வள்ளி தேவானையுடன் 6 முகங்களும் 12 திருக்கரங்களுடனும் காட்சி தருகிறார். முருகப்பெருமானின் அருள் பெற்ற திருத்தலம், பிரார்த்தனை தலங்களில் முதன்மையானது. இக்கோவிலின் சிறப்பே இறைவன் சண்முகநாதர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் இந்த மலையே மயில் உருவம் போன்று காட்சி அளிப்பதுதான். முருகப்பெருமானின் வாகனமான மயில் அவரின் சாபத்தால் மலையாகி போனதாக சொல்லப்படுகிறது. ஒரு முறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம், நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள் தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள், மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றன. இதை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கி விடுகிறது. இதை கேள்விப்பட்ட பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது குறித்து முறையிடுகின்றனர். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமானும் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டு கொடுக்கின்றார். மேலும் மயிலின் கர்வத்தினை அடக்க மயிலை மலையாக மாறிப்போகும்படி சாபம் இடுகிறார். தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனது. ஆறுமுகப் பெருமானை குறித்து மலையாக இருந்தபடியே தவம் இருந்தது. மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாப விமோச்சனம் அளிக்கின்றார். மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே எழுந்தருளி அருள் புரிகின்றார் நம் முருகப்பெருமான். கிபி 1780களில் சிவகங்கை சீமையை அரசாண்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்துடன் பல்வேறு கட்டங்களில் சுதந்திர போர் புரிந்த பெரிய மருதுவும் அவர் தம்பி சின்ன மருதுவும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செய்ததாக கூறப்படுகிறது. ஒரு முறை பெரிய மருத பாண்டியருக்கு பிளவை என்னும் நோய் ஏற்பட்டு எவ்வளவு ராஜ வைத்தியம் செய்தும் அந்நோய் குணமாகவில்லை. இந்த நிலையில் பெரிய மருதுவை பார்க்க வந்த முருக பக்தர் பிரார்த்திக் கொண்டு திருநீறு பூசினால் குணமாகும் என்று தெரிவிக்கிறார். உப்பு வாணிகம் செய்து கொண்டிருந்த கார்டன் செட்டியார் என்பவரை அழைத்து வந்து அவர் தனது குலதெய்வமான முருகனை வேண்டிக் கொண்டு பெரிய மருதுவுக்கு விபூதி பூசிவிட்டு செல்கிறார். ஓரிரு தினங்களில் பிளவை கட்டி உடைந்து வலி முற்றிலும் நீங்குகிறது. வீரமருது பிளவை நோய் தீர்த்த விரல் மருந்தே, ஆறுமுக அப்பா குன்றக்குடி எங்கும் அற்புதமே என்ற குன்றக்குடி பாமாலையில் வரும் வரிகள் இதனை மெய்ப்பிக்கின்றன. நோய் குணமான நிகழ்ச்சியில் இருந்த பெரிய மருது கார்டன் செட்டியாரின் குலதெய்வமான குன்றக்குடி ஆறுமுகனை பார்க்க விரும்பினார். சுற்றிலும் புதர் மண்டி கவனிப்பின்றி இருந்த குன்றக்குடி மலைக்கோவிலை பார்வையிட்டு திருப்பணிகளை செய்ய தொடங்கினார். தாம் வந்து தங்கி பணிகளை பார்வையிட வசதியாக குன்றக்குடியில் ஒரு சிறிய அரண்மனையையும் கட்டினார் பெரிய மருது. திரு வீதிக்கு தென் திசையில் உள்ள தீர்த்த குளத்தை செப்பனிட்டு படித்துறைகள் கட்டி சுற்றிலும் தென்னை மரங்களை நட்டு வைத்தார். அதற்கு மருதாவூரணி என்று பெயர் சூட்டப்பட்டது. மூலவர் சன்னதியில் மயில் மண்டபம், உற்சவர் சன்னதியில் அலங்கார மண்டபம் மற்றும் சுற்று சுவர்களை கட்டினார். இந்த கோவிலில் உள்ள ராஜகோபுரமும் பெரிய மருதுவால் கட்டப்பட்டது. அடிப்பகுதியில் மருதபாண்டியன் உபயம் என்று பொறித்து ஒரு தங்க கவசம் செய்து உற்சவமூர்த்திக்கு சாத்தினார். தேர் செய்து தைப்பூச விழாவினை பெரிய அளவில் நடத்தினார். காளையர் கோவில் சொர்ண காளீஸ்வரரையே
தனது வழிபடு தெய்வமாக கருதி அங்கே 9 நிலை ராஜகோபுரம் அமைத்திருந்த மருது சகோதரர்கள் குன்றக்குடி சண்முகநாதரிடம் தீராத அன்பு கொண்டு திருப்பணிகள் செய்து உற்சவ மூர்த்திக்கு எதிரில் உள்ள அலங்கார மண்டபத்தின் இரு தூண்களிலும் கூப்பிய கரங்களுடன் சிலை வடிவமாக இன்றும் காட்சி தருவது காலத்தால் அழியாத கலை சின்னமாகும். சிலைக்கு கீழே பிளவை நோய் தீர்த்த பெருமை கல்வெட்டில் காணப்படுகிறது. இன்று குன்றக்குடி என்றும் மக்களால் குன்னக்குடி எனவும் வழங்கப்பெறும் இத்திருத்தலம் புராணங்களில் மயூரகிரி சிகண்டிமலை என்று போற்றப்படுகிறது. இதற்கு காரணம் தொலைவில் நின்று பார்க்கும்போது குன்றானது நிமிர்ந்து நிற்கும் மயில் போல தோற்றமளிப்பதே ஆகும். முருகப்பெருமானின் வாகனமாகிய மயில் தனது ஆணவத்தால் சாபம் பெற்று இருந்தது. சூரசம்காரம் முடிந்ததும் வேலவன் இவ்வூருக்கு வந்து மயிலுக்கு சாப விமோசனம் கொடுத்து மலை மேல் குடிகொண்டதாக புராண கதை சொல்லப்படுகிறது. குன்றக்குடியில் மலைக்கோவில் கீழ்கோவில் என்றும் இரு பகுதிகள் உள்ளன. கீழே குடவரை கோவிலில் தேனாற்று நாதரும் அழகம்மையும் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார்கள். அவர்களுக்கு அருகில் சுந்தரேஸ்வரர், அண்ணாமலையார், மலை கொழுந்தீசர், சண்டேசர் சிலை வடிவங்கள் உள்ளன. மலையின் நுழைவு வாசல் மயிலின் தோகை போல் தோன்றுவதால் அங்கே உள்ள பிள்ளையார் தோகையடி விநாயகர் என்று போற்றப்படுகிறார். அவரை வழிபட்டு விட்டு மலையேற தொடங்கினால் மேலே முருகனுக்கு காவடி எடுத்த இடும்பன் சன்னதி உள்ளது. சற்று தள்ளி இடப்புறம் தேவியோடு தோன்றும் வல்லப கணபதி காட்சி தருகிறார். மலைக்கோவில் வாசலில் முருகனின் படைத்தளபதி வீரபாகு நம்மை வரவேற்கிறார். தலைவாசலில் தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் கம்பீரமாக நிற்கிறது. மலை மீது கோவிலில் ஒளி பிரகாரம்தான் உள்ளது. அதில் நால்வர், தட்சிணாமூர்த்தி, பாலமுருகன், சொர்ண கணபதி, பைரவர், நடராஜர் ஆகியோர் சன்னதிகளும், சோமஸ்கந்தர், விசாலாட்சி சன்னதிகளும், வடகிழக்கில் நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளன. கருவறையில் கிழக்கு நோக்கியபடி மூலவர் சண்முகநாதர் என்ற பெயர் பெற்று 6 முகங்களும் 12 கரங்களுமாக சுகாசன நிலையில் வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்கவிட்டும் நிற்கும் மயில் மீது வீற்றிருப்பது போல் இருக்கும் காட்சி காண்பவர்களை மெய் சிலிர்க்க வைக்கிறது. பொதுவாக முருகப்பெருமான் ஆலயங்களில் முருகனுக்கு இருபுறமும் தேவியர் நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே வலதுபுறம் வள்ளியும் இடதுபுறம் தேவானையும் தனித்தனியாக மயில்களின் மீது இருப்பது வேறெங்கும் காண முடியாத அற்புத காட்சி. இத்திருக்கோவிலில் வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, கார்த்திகை தீபம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது பிரசித்தி பெற்றது. பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கும் சண்முகநாத பெருமானிடம் மக்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து நீயே காப்பு என்று தத்து கொடுத்து செல்வது அவர்களின் நம்பிக்கையை பறைசாற்றுகிறது. வரம் தரும் மயில்மலை எங்கள் குன்றக்குடி என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள். அருணகிரிநாதர் இந்த முருகக் கடவுளை புகழ்ந்து திருப்புகழ் பாடி உள்ளார். பாம்பன் குமர குருதாஸ் சுவாமிகளும் இந்த தலத்து முருகனை புகழ்ந்து பாடி உள்ளார். சூரியன், நாரதர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், கருடன், இந்திரன், மன்மதன் முதலானோர் இங்கு வந்து தவம் இருந்து வரம் பெற்றனர் என்கிறது ஸ்தல புராணம். சூரனை வதம் செய்த சூரசம்கார விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குன்றக்குடி முருகனை வணங்கினால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் என்பது ஐதீகம். அதேபோல பிரிந்த தம்பதிகளும் ஒன்று சேருவார்கள் என்கிறார்கள் பக்தர்கள். ஆதீன கர்த்தரின் கட்டுப்பாட்டில் இயங்கும் குன்றக்குடி சண்முகநாத சுவாமி திருக்கோவில் தினமும் காலை 5 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும். மருதுபாண்டியரின் பிளவை நோய் மட்டுமல்ல, மக்களின் பிணிகளையும் கவலைகளையும் போக்கவல்ல அற்புதமான திருத்தலம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது இந்த முருகன் ஸ்தலம். கற்பக விநாயகர் அருள்பாலிக்கும் பிள்ளையார் பட்டியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் குன்றக்குடி குமரன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். கந்த சஷ்டியில் மயிலே மலையென கொண்டு காட்சி தரும் மலையில் குடியிருக்கும் சண்முகநாதரை வழிபட்டு குறைகள் எல்லாம் கலைந்து முருகன் பக்தர்களுக்கு பல அற்புதங்கள் நிகழ்த்துவார். பக்தர்கள் அனைவரையும் வாழ்வாங்கு வாழ செய்வான் நமது குன்றக்குடி முருகன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.